நான் திருச்சியில் இருக்கேன். என்னுடைய மனைவி திலகவதி தெரியல, அவங்களும் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து 1995 நாங்கள் வந்து மனவளக்கலையில் வந்து ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் நாங்கள் முடிச்சிருக்கோம். நன்றி நன்றி நன்றி. மனவளக்கலையில் மனவளக்கலையில் நாங்கள் வந்து ஒரு 95 இருந்தோம். 2003 அதுக்கப்புறம் நான் வந்து ஈஷாவுக்கு போயிட்டு ஈஷா சாம்பவி முடிச்சிட்டு ஸோ ஈஷா பயிற்சி ஈஷாவுடைய முழு நேரம் இதாக இருந்து பண்ணிகிட்ருக்கோம். அது எனக்கு நல்ல உணர்ந்து நல்லபடியாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு இந்த ஒரு சைனஸ் ப்ராப்ளம் மட்டும் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ சைனஸ் ப்ராப்ளம் அது ஏசி இல்லாமல் தூங்க முடியாது. அது அதனுடைய விளைவு தான். அது கீழே படுக்கக்கூடாது, ஃபேனு கீழே படுக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா என் ஒய்ஃபுக்கு என்னென்னா கால் வலி அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த கால் வலி இது பண்ணுறதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒருவேளை இயற்கை உணவு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சரி, ஒருவேளை இயற்கை உணவு நாங்கள் வந்து ஒரு டாக்டர் சொல்லி அந்த இதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்க பண்ணும்போது நானும் சாப்பிடும்போது எனக்கு ஒரு 7 கிலோ எனக்கு வெயிட் குறைஞ்சிது. அவங்களுக்கு ஒன்றும் குறையில, அவங்களுக்கு 5 கிலோ ஏறிட்டுது வெயிட்டு. 2 பேரும் ஒரே சாப்பாடு ஒரே இதான் வீட்டில் சாப்பிட்டோம். பட் என்ன இதுன்னு தெரியல இருந்தது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் இப்போ நிறையா யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம தென்றல் ஐயா கிடைச்சாரு. இவரோட இதை பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாகி இது நைட்டு 40 ஜூன் மாதம் தான் ரிட்டையர் ஆனோம் பிஹெச்எல்லேருந்து. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன இந்த யூடியூப்பை ஃபுல்லாக இதை பார்க்க ஆரம்பித்து காலம்புற பார்ப்பேன், சாயந்தரம் நைட்டு படுக்கும்போது பார்ப்பேன். இதை பார்த்துட்டே இருந்தேன். என் ஒய்ஃப் தென்றல்னு சொன்னால் ஒரு கடுப்பாகி என்ன எப்போ பார்த்தாலும் இதே போல இதை பற்றி வேறு வேலையே இல்லையா அப்படி. இல்லை தென்றல் கிளாஸ் இருக்குது, நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னா நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருந்தால் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு. சரி நான் ஒன்றும் சொல்லலை, சரி நீ வா அப்படின்னு. இருந்தாலும் அதனுடைய அனுபவங்கள்லாம் சில இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஒரு அம்மா, ஒரு போலீஸ்கார அம்மான்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, 20 வயசு எனக்கு இளமையை திருப்பி கொடுத்துட்டீங்க, நான் தைராய்டு போயிட்டுது, எல்லாம் சரியாயிட்டுது அப்படின்னு அவங்க வந்து நிறையா யூடியூப்பில் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தேன். இன்னொரு அம்மா என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டிலே மாடிப்படி வச்சுருக்கோம், 3 வருஷமாக அந்த மாடிப்படியில் ஏறினது இல்லை, என்னை எல்லாரும் என்னை தூக்கி தான் கஷ்டப்பட்டு இது பண்ணுவாங்கன்ட்டு. ஒரு ஆள் இல்லாமல் நடக்கவே முடியாது. இப்போ என்னால் அந்த மருந்துப்பாலை மேலேயே ஏறி போயிட்டு வரேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் பார்த்து சந்தோஷம். உடனே கொண்டு போய் ஒய்ஃப்கிட்ட கொண்டு போய் மொபைலை கொண்டு காமிச்சு இதை பாரு அப்படின்னு சொன்னால் கிச்சனில் வேலை பார்த்துட்டு கொண்டு போய் அங்கேயே ஆன் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இதே வேணாம், அந்த என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப இதாகிடுவாங்க. சரி பொறுமையாக இரு கொண்டு போகலாம், பார்க்கலாம் இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ மகா சிவராத்திரி ஈஷாவில் 4ஆம் தேதி இருந்தது. சரி அதுக்கு போவோம் அப்படின்னு. ஸோ இப்போ 8ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்குது. 4ஆம் தேதி போகணும், 4ஆம் தேதிக்கு போகணும். போயிட்டு நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வரும்போது ஊருக்கு போவாங்க. நாங்கள் இல்லை ஊருக்கு போனால் இன்னும் உங்களை கூட்டு வர்றது ரொம்ப சிரமம் இருக்கும் அப்படின்னு. ஏன் நம்ம தான் ஃப்ரீயாக தானே ஒரு லாட்ஜி போடுவோம், தங்குவோம், சாம்பார் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு 3 நாள் லாட்ஜை போட்டோம். லாட்ஜை போட்டு 7ஆம் தேதி காலம்புற மார்னிங் ஃபுட் பாய்சன் ஆகிடுது. உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கு, வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது, லூஸ் மோஷன். என்ன பண்ணுறது தெரியல. நாங்கள் என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னா போயிடுவோம்ல, நைட்டு கிளம்பிடுவோங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் சொன்னேன், உன்னுடைய கர்ம வேணா உன்னை போட்டு ஆட்டுது, அது மட்டும் எனக்கு தெரியுது. நீ ஆனால் மனசு உறுதியோடு இருந்தேன்னு சொன்னால் நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சி மனசளவில் எனக்கு தென்றலையாக பார்த்தது கிடையாது. அதனால் சரி குருவாக ஏற்றுக்கிறோம் அப்படிங்கும்போது, ஐயா உங்களோட மனசில் எனக்கு இது எப்படியாவது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும், ரொம்ப சிரமப்பட்டு இந்த கிளாஸுக்கு என் ஒய்ஃபையும் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன், எப்படியாவது நடக்கணும் ஐயா அப்படின்னு மனசில் வேண்டிக்கிட்டேன். அவங்க சாயந்தரம் நான் கொஞ்சம் தூங்கினா போதுன்னாங்க. ஒரு 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் தூங்கினாங்க. தூங்கின உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. ஓகே கிளம்பலாம், போகலாங்க, போயிடுவோங்க அப்படின்னாங்க. சரி புறப்பட்டு நேரம் இங்கே வந்தோம். நாங்கள் தான் முதல் ஆள் 7 மணிக்கு உள்ளே நுழைஞ்சது. இப்போ உள்ளே வந்து சரி இன்டர்வியூக்கு பார்த்த உடனே அப்புறம் சொன்னேன், எங்கே தங்குறதுன்னா ஐயோ எனக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே பக்கத்தில் இருந்ததில் ஒரு லாட்ஜி, ஒரு ஏசி ரூம், ஒரு லாட்ஜி ஒன்று போட்டோம். போய் நைட் அங்கே தங்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் கிளம்புலேருந்து வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 நாள் இப்போ அவங்க முகத்தில் உள்ள மகிழ்ச்சி சந்தோஷத்தை பார்க்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி அந்த மகிழ்ச்சி எல்லாரும் நாயகன் நாயகி 2 பேரும் வரணும்ல. வாங்க மேல மேல உயர்ந்தான் மேல சாமியோ மகிழ்ச்சி. அப்புறம் நீங்கள் காலம்பரம் சரி குளிரெலாம் வந்து ரூம்லேயே போய் ரூம்லேயே போய் குளிச்சுட்டு அப்போ நாங்கள் தலையை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ கருன்னு முடியா இருக்குது, இது மாதிரி இவ்வளோ இதாக பார்த்ததில்ல, டை அடிச்சு மாதிரி இருக்கே அந்த அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி மார்னிங் அவ்வளோ இதாக இருந்தது பார்க்குறதுக்கு.
சரி பார்த்துட்டு சரி நைட்டு கிளம்புவோம் சரி சொல்லிட்டு நேத்திலேருந்து இங்கே உள்ள நண்பர் வந்து கௌரி சங்கர் வந்து திருச்சி பொறுத்த டிக்கெட்டை அவர் பார்க்க சொல்லிட்டு இருக்கேன். செம்மொழியில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து சைட்டு ஓப்பன் ஆகலைங்க அது இல்லைங்க அப்படி இப்படின்னாரு. அப்புறம் என்னுடைய அசிஸ்டண்ட் பிஹெச்எல் திருச்சியில் அவர்கிட்ட சொல்லி பண்ணுங்க தக்கலாவது புக் பண்ணுங்க அப்படின்னாங்க. சார் தக்கல் ஓப்பன் மாட்டேங்குது. ஸோ இவங்க அண்ணன் பொண்ணு இருக்கா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவங்களும் இல்லை அது வந்து நேத்திலேருந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னாங்க. சரி அந்த நிமிஷம் தான் சரி நம்ம இந்த இது அடாப்ட் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஐயா சொல்லியிருக்காரு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொன்னால் அது வந்து சப்கான்ஷியலில் பதியும் நடக்கும் அப்படின்னாங்களே. ஒரு 5 நிமிஷம் உட்காந்தேன். எப்படி இன்றைக்கி போகிறோம் எப்படி நம்ம வந்தோம் வசதியாக நல்லபடியாக ஈஷா யோகாவில் முடிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நல்ல லாட்ஜில் நல்லா வந்தோம். இங்கே வந்தோடனே ஒரு நல்ல லாட்ஜி கிடச்சிது. இனிமேல் சிறப்பாக இதை வீட்டுக்கு போய் சேரணும். இது நடக்கணும். அதனால் தெண்டலையாக உங்களை நம்பி வந்திருக்கோம். எப்படி இருந்தாலும் நடக்கணும். அது நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரியாது. இது நான் முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டேங்க. 5 நிமிஷம் வல்லூரத்துக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு புக் பண்ணிட்டேன். செம்மொழியில் புக் பண்ணியாச்சு. உங்களுக்கு மெசேஜ் ஒரு பாருங்கட்டாங்க வந்துட்டுது. எனக்கு உண்மையிலே இதெல்லாம் நினச்சா எனக்கு வந்து உண்மையிலே பார்க்க கையில் சிலிருக்குது. எனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் வந்தது. ஸோ இந்த இதை வந்து இன்னொன்று 40 நாள் நான் கண்டிப்பாக இதை நான் பண்ணுவேன்னு எனக்கு. ஏன்னா என்னோடய ஒய்ஃபு முடிவு எடுக்க மாட்டாங்க. எதுவும் பல தடவை 1000 தடவை யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியும். அவங்கள பற்றி எனக்கு தெரியும். ஒன்ஸ் அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா 100% அது இதில் இருப்பாங்க. இப்போ நேற்றுக்கே பார்த்ததில் வந்து இப்போ இங்கே ஒரு நண்பர் வந்து இங்கே எள்ளு உருண்டை இருந்தது. எள்ளு உருண்டை வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்லாமான்னாங்க. நமக்கு 48 நாள் தாங்க இது இயற்கை உணவு சாப்பிட்லாங்கன்னு கொடுத்தாரு. சாப்பிட்டேன். பாதி சாப்பிட்டு கொண்டு போய் கொடுத்தேன் அவங்கள்ட்ட. ஏன் எதுக்கு எள்ளு உருண்டை இங்கே தான் சாப்பிட்டீங்களே ஏன் இதை சொல்கிறீங்க? நோ முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நான் என்ன நிச்சயமாக கொண்டு போவோம். என்ன நல்லபடியாக கொண்டு போவோம்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்துடுது. கண்டிப்பாக 48 நாள் நாங்கள் இதை பண்ணுவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக திரும்பி வருவோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஈஷா ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்க பேசணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. முந்தி தவம் கிடந்து 300 நாள் எனை சுமந்து அந்தி பகலாய் ஆண்டவனை வழிபட்டு என ஈன்ற அன்பு தாயே உன்னை வணங்கி தமிழே தமிழ் தாயே உன்னை வணங்கி இதை ஆரம்பிக்கின்றேன். இந்த 3 நாள் நிகழ்ச்சியும் அற்புதமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சொன்னார் அவரோட கம்பல்சனுக்கு தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த உடனே எல்லாம் உடஞ்சி போச்சு. இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இந்த க்ஷணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க. இந்த 48 நாளையும் ஒவ்வொரு க்ஷணத்துலையும் சந்தோஷமாக இருப்போம். அப்படி தானே சொல்லியிருக்கீங்க. இருப்போம் முடிப்போம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோம். எல்லாரும் அப்படி தான் வரப்போகிறோம். நம்ம எல்லாரும் அதே முடிவோடு போவோம். 48வது நாள் இங்கே வந்து பேசுகிறோம். ஒவ்வொருத்தரும் பேசுகிறோம். அனுபவம் பலவிதமாக இருக்கும். நல்லா இருக்கும். ஆனந்தமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். மகிழ்ச்சி. அப்புறம் ஐயா சொல்லியிருக்காங்க இச்சா சக்தி கிரியா சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. சார் வந்து பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணினாங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆயாச்சு. எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருப்பாங்க. மார்னிங் சூரிய உதயம் ஆன உடனே ஆஃபீஸ் போவாங்க. 4:30க்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும். ஆனால் அவர் வர்றது 9:30 ஆகும். வந்துட்டு திரும்பவும் போகிற மாதிரி இருக்கும். அப்போ நான் நினைப்பேன் நான் எந்த வித டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். அவரை போட்டோம் நல்லா பண்ணட்டும். ஒரு செயல் செஞ்சால் அந்த செயலை நல்லா செய்யட்டும். ஆனால் நான் வந்து தனியாக எல்லா இடமும் போகிற மாதிரிலாம் வெஹிக்கிள்லாம் வச்சுட்டு நான் போயிட்டு வந்துடுவேன். அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. ஃபஸ்ட்டு ஒய்ஃபு பிஹெச்எல். அவருக்கு நல்ல வேலை அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. என்ன தொந்தரவு பண்ணலை. நான் அது வர பிரச்சனையிலே இல்லை. அப்போ ஐயா வந்து அந்த இதை சொன்னார் கிரியா சக்தி. அது ஃபஸ்ட்டு ஒய்ஃபு. இச்சா சக்திங்கிற நான் வந்து செகண்ட் ஒய்ஃபு. ஃபஸ்ட்டு ஒய்ஃபை நல்லா பார்த்தவர் செகண்ட் ஒய்ஃபான என்ன பார்க்காமலாம் இருப்பாருங்கிற நம்பிக்கையில் இருந்தேன். நல்லா பார்த்துக்கிட்டாரு. அந்த இது வந்து அந்த நான் நினச்சது வேற மாதிரி. ஆனால் ஐயா சொல்லலை. அதை ஒப்பிட்டு பார்க்கல. இதைத்தான் நம்ம செஞ்சுருக்கோமோ இவ்வளோ நாள் தெரியல. இதை நம்ம செஞ்சுருக்கோம் போல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. அதை நான் சொல்லணும்னு நினைக்கல. ஆனால் இந்த நேரத்தில் தெரிஞ்சுது, அனுபவித்தேன். அந்த அனுபவத்தை இங்கே வந்து பகிர்ந்துக்கிட்டேன். இங்கே வந்ததுனால தான் இந்த அனுபவம் இப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். இது இச்சா சக்தி இது கிரியா சக்தி அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிச்சு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து இவங்க சொன்னாங்க எப்போ பாருங்க அந்த சார் ஐயாவோட இதை பார்த்துக்கிட்டே பார்த்துட்டு சொன்னார் சமைச்சிட்டு இருப்பேன். அங்கே வந்து சாரி அங்கே வந்து இந்த ஃபோன் இருக்குல்ல அதை வச்சுட்டு சமைக்கிற இடத்துல மற்ற நாள் நான் என்னைக்காவது போய் ஒரு பாட்டு கேட்கலாம் ரொம்ப இதாக இருக்கேட்டு இல்லை நம்ம ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோன்ட்டு அதை எடுத்துகிட்டு போனால் கிச்சனுக்குள்ளெல்லாம் அதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுல்ல.
ஏன் எடுத்துட்டு போன அப்படிம்பாரு. தென்றல் சார் ஏதோ பேசிட்டாரு போல இருக்கு, யாரோ ஒருத்தவங்க சொல், அதை எடுத்துட்டு வந்து கிச்சன் பக்கத்துல ஸ்டவ் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், வச்சு கேளு அப்படிம்பாரு. அவருக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் நான் இல்லைங்கல்ல. இப்போ இது ரைட்டா அப்படின்னு நான் கேட்பேன். போனா அந்த அளவுக்கு என்ன எப்படியாவது மோட்டிவேட் பண்ணி இவளை கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவர் செஞ்சாரு. அதை அப்பதான் நான் சொன்னேன், தென்றல் தென்றல் இருந்தீங்கன்னா நான் ஒரு நாள் புயல் ஆயிடுவேன், பயங்கர கடுப்பாயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் செய்யலாம், அந்த மாதிரி நேரத்தில் செஞ்சதுனால தான் நாங்கள் சில இதை இப்படி பண்றாரு. அந்த அந்த அளவுக்கு ஆர்வம், இங்க வந்துடணும் வந்துடணும் வந்துடணும், இவளையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து இங்க வந்து சேர்த்துடணும் அப்படிங்கிற வெறி அவருக்கு. அந்த வெறிக்கு சே நம்மளும் போய் பார்ப்போமே, ஏன் அவரை நம்மனால அவர் ஏன் இதாகணும் அப்படின்ட்டு அவர் பின்னாடியே நானும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். எனக்கு திருப்தியா இருக்கு. 48 நாட்களும் தொடர வேண்டும், பின்னும் வருவோம், எப்பொழுதும் உங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வருவோம் சார். கொஞ்சம் கை கால்லாம் கொஞ்சம் வலியா இருக்கு சார் சொன்னாரு, இவ்வளவு நாள் செய்யல, சில இது செய்வோம், சில எனக்கு உட்காந்து ஐயோ அப்பா ஆசனம், ஐயோ அப்பா அப்படிதான் இருந்துச்சு, ஐயப்பா ஆசனமா தெரியல, ஐயோ அப்பா ஆசனமா தான் மசில்ஸ் எல்லாம் இப்ப பிடிச்சிச்சு, கீழே கூட இறங்க முடியல 2-3 நாளா. இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் சார், குதிங்கால் தான் வலிச்சிச்சு, இப்போ இங்கெல்லாம் வலிக்குது சார், ஐயோ அப்பா தான் சார். ஆனா இதை செய்வேன் சார், ஒரு நாள் செய்து 48 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட செய்து காட்டுறேன் சார். முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றேன், நிச்சயமா நடக்கும். இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஐயா நீங்களும், நான் முயற்சி செய்வேன், நிச்சயமா வெற்றியுடன் வருவேன். ப்ராசஸ் போகும் சார், போகும், ப்ராசஸ்ல இருப்போம், வருவோம், திரும்ப மீண்டும் சந்திப்போம். நன்றி. எதை செஞ்சாலும் கரெக்டா செய்யணும். வலி இருந்துட்டு போகுது வீட்டுல, அங்க போய் படுத்துக்குவோம், மருந்து தேய்ச்சிக்குவோம். டான்ஸ் வலியோட தான் சார் ஆடுனேன். ஏன்னா எங்க டீம் ஒர்க் நான் மட்டும் செய்யல, ஒவ்வொருத்தரும் இது பண்றோம். அப்ப டீம்ல வந்து சக்சஸ் ஆகணும், அதுக்காக பண்ணா வலி அப்புறம் போய் சரி பண்ணிக்கலாம் சார். இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தேன். ஏன்னா இங்க உள்ள எல்லாருமே எனக்கு வந்து ஒரே குடும்பமா தெரிஞ்சது, எதை பத்தியும் கவலைப்படல, நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி. அதனால என்ன, நாங்க எங்க கிட்ட தோல்வின்னா அடுத்து என் சகோதரரோ சகோதரி டீம் தானே ஜெயிச்சுது, அதையும் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்குவோங்கிற நம்பிக்கையில இங்க வந்தோம். நன்றி, மகிழ்ச்சி.